விஜயோட சித்தப்பாவும் சித்தியும் ஒரு வேலையாக கடத்தலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் எதாச்சியாக காவேரியை பார்த்தனா. காவேரியை பார்த்ததுமே விஜய் சித்தப்பாவுக்கு அப்படியே ஜர்க்காயிருது. ஆஹா, என்னடா தொலைஞ்சு போயிட்டான்னு நினச்சோம், திருப்பி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நாட்டி விட போகிறாளே, இப்போ தான் இந்த ஃபேமிலி நம்ம நாட்டையை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கோம், திருப்பி இந்த காவேரி நல்லா கட்டி போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க சித்தியை கூப்பிட்டுட்டு நேராக காவேரி பார்க்குறாரு. என்னம்மா எனக்கு தெரியுதா, திரும்பி எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க, ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாப்புல. காவேரி எதுக்கு, யார் நீங்கள், எதுக்கு அந்த என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டக்குன்னு அவங்க விஜய் சித்தி சுதாரிச்சுக்கிட்டு, ஆஹா இந்த ஆள் ஆட்டை கலைக்க பார்க்குறேன்ட்டு, ஏம்மா உன் பேர் திவ்யா தானம்மா, நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்கோம்ப்பா, எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுப்பா, அது மாதிரி இருக்கும். இல்லை நான் திவ்யா இல்லை, என் பேர் காவேரி, நாங்கள் மதுரையில் இருந்தோம், ஒரு வேலை விஷயமா இங்கே வந்திருக்கோம், என் வேலை விஷயமா அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா தெரியாமல் அந்த டவுட்டில் கேட்டோம், சாரிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காவேரியும் ஸ்கூல் கிளம்பிடுறா. உடனே விஜய் சித்தப்பா, நீ என்ன அவள் தான் எல்லாம் மறந்தாமல் ஆக்ஷன் பண்ணுறா, நீ போய் இப்படி திவ்யா இங்கே போய் கேட்டுருக்க, டேரெக்டாக கேட்ட வேண்டியது தானே அப்படின்னு. ஏங்க அவளே எல்லாத்தையும் மறந்துட்டா, நீங்கள் போய் ஞாபகப்படுத்தி விட்டு திருப்பி இழுத்துட்டு வந்துடுவீங்க போல இருக்க. என்ன நீ சொல்கிற, ஆமாங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இல்லையே, ஹாஸ்பிட்டல் வரும்போது நம்ம 2 பேரையும் பார்த்தால, எப்படி மறப்போம், அவங்க அப்பா அம்மாலாம் ஞாபகம் இருக்குது, ஊரில் ஞாபகம் இருக்குது, பழனி கொடைக்கானல்லாம் சொல்கிறாங்களே, இப்போ நம்ம எப்படி மறப்பாங்க அப்படின்னு அவங்க சித்த பார்க்கும்போது, ஏங்க அவங்களுக்கு தான் தெரியலை, வீட்டில் வந்தது தானங்க தெரியும், பழசெல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு. நீங்கள் போய் ஒன்றா சொன்னி திருப்பி ஞாபகம் வந்துடாதா, ஒரு வார்த்தை சொன்னால் கவனிச்சிங்களா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னால, அதனால தாங்க நான் இப்படி சொன்னேன். நீங்கள் என்னன்னாக்க திருப்பி பிரச்சனை இழுத்து கொண்டாந்துறீங்க போல இருக்க. சாமி இருங்க, நீங்கள் இப்போ ஏதாவது கேட்க போய் பிரச்சனை போகுது. சரி இவள்கிட்ட கேட்க வேண்டாம், இதுதான் மறந்துட்டா, அவங்க ஆய்க்கெல்லாம் தெரியும்ல, என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, நம்ம என்னென்னு கேட்டு சரி பண்ணணும், இல்லை நமக்கு தான் பெரிய குடைச்சை கொடுப்பாங்க அவங்க ஆகி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மாவை தேடி விஜய் சித்தப்பா சித்தியும் போகிறாங்க. அங்கே போய் அந்த அம்மாட்ட என்னென்னு கேட்கும்போது தான் இவங்க பேத்தி இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அடுத்த பிரச்சனையை அவங்க சித்தப்பேன் கையோடு கூட்டிகிட்டு வர போகிறான்.